வணக்கம் அன்பர்களே. ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆயிடுச்சு. ஒரு 15-16 நாட்கள் மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலை பளு. நேரில் சில விஷயங்களுக்காக வராங்க, அவங்களையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் இயந்திரங்கள் மை வகைகள் அரைக்க வேண்டியது, இதோடு சேர்ந்து அடியனுக்கும் சில உபாசனை கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ அடியனும் தியானத்தில் உட்காந்துருக்கோம். இது எப்போ முடியும்னு தெரில. அதை எடுத்து போயிட்டுருக்கு. அகத்தியர் ஐயாவுடைய விஷயம், அகத்தியர் ஐயாவுடைய சம்மந்தமான உபாசனை. அது அகத்தியர் ஐயாவால் கிடச்ச ஒரு உபாசனையும் கூட, அவர் கையால் கிடச்சது. அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கனால சரியாக இருக்குது அப்படியே வேலைகள் எல்லாம். இதுக்கிட்ட இந்த வீடியோ ரெடி பண்ணி இப்போ வாய்ஸ் பேசாமல் இருந்தது. பேசாமல் இருக்கிறது ஒரு 10 நாள் ஆச்சு ரெடி பண்ணி. சரி இப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரி, இப்போ பார்த்திங்கன்னா சகல கட்டுகளையும் உடைக்கலாம். இந்த கட்டு உடைக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா, குலதெய்வ கட்டு, எதிரிகள் நமக்கு ஏதாவது கட்டு இருந்ததுன்னா, குலதெய்வ கோயில் கட்டு இருந்தாலும் சரி, தொழிலில் வியாபாரத்தில் தடை கட்டு எது இருந்தாலும், இதில் நம்ம சொல்லியிருக்க மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சகல விதமான தடைகளும் கட்டுகளும் உடஞ்சிரும். முதல்ல அதுக்கு இந்த மந்திரத்தை 1008 உரு தனிப்பட்ட முறையில் ஏற்றணும். கட்டு அந்த எலுமிச்சம்பழம்ல வரைஞ்சிலாம் பண்ணக்கூடாது. அது சொல்கிறேன். முதல்ல இந்த மந்திரத்தை அதிகம் உச்சாரணம் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு உச்சாரணம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு பவராக இருக்கும். நம்மளை சுற்றி ஒரு ஆறா தெரியும். அவ்வளோ பவராக இருக்கும் இந்த கட்டு மந்திரம். பழமையான ஓலைச்சுவடியோட விஷயம்தான் இது. இதை நீங்கள் முறையாக நான் உட்காந்து கரெக்டாக உபாசனை பண்ணி இந்த மந்திரத்தை சரியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டு போடவும் முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கனாலும் கட்டு உடைக்கலாம். அவ்வளோ சக்தியான ஒரு தெய்வத்தில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் இந்த கட்டை உடைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ பவரான மந்திரம். சும்மா ஒரு 108 1008 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ பிரயோகம் பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது. நல்ல மந்திரங்களை ஓட்டணும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த எந்திரத்தை தான் வரைஞ்சிக்கணும். எலுமிச்சம்பழத்தில் வரையலாம். மந்திரம் பாருங்கள். அறிவோம் சிங்ரங் வங்ரங் யங்ரங் நங்னங் மங்ரங் ஓம் ஆம் ஸ்ரீ ஸ்ரீ எரி எரி தம் தம் சகல கட்டுகளையும் அறுத்து எரித்து போடு சிவா. சகல கட்டுகளையும் அப்படிங்கிற இந்த இடத்துல யாருக்கு கட்டு இருக்கோ அவங்க கட்டு ஸ்தாபனம். இப்போ தொழில் இருக்குன்னா தொழில், கோவில்னா இந்த தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய சகல கட்டுகளையும் எரித்து போடு சிவா. அந்த மாதிரி தெய்வம். இப்போ அந்த எலுமிச்சம்பழம் சொன்னோம் இல்லையா, எலுமிச்சம்பழத்தில் கருப்பு மார்க்கர் கூட எடுத்துக்கலாம். அதில் அந்த எந்திரத்தை வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு ஒரு கையில் இது பண்ணிவிட்டு 108 தடவை, ஏன்னா ஆல்ரெடி இந்த மந்திரத்தை நீங்கள் இது பண்ணி வச்சுருக்கீங்க, சித்தி பண்ணியிருக்கீங்க. அப்புறம் 108 தடவை சொன்னால் போதும். அப்புறம் 108 தடவை சொல்லிவிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு, இப்போ ஒரு கோவிலில் கட்டு உடைக்கிறோம் அப்படின்னா அந்த கோவிலில் உட்காந்து முதல்ல பூஜை எல்லாம் வச்சு படையல் அவல் பொறி கடல்லாம் போட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை இதெல்லாம் பண்ணி மந்திரத்தை இது பண்ணிவிட்டு இது கூட தேங்காய் வச்சுக்கலாம், பூசணியாகவும் கூட வச்சுக்கலாம். இதை ரெண்டாக வெட்டி எலுமிச்சம்பழத்தில் புழிஞ்சு விட்டு கோயில் எல்லா சாமிகள் எல்லாத்துக்கும் தெளித்து விட்டிங்கன்னாவே அவ்வளோ சிறப்பாக இருக்கும். கோயில், ஆலயத்தில், கடையில் தெளித்து விடலாம். அது இது பண்ணலாம். ஒரு விபூதி, தாம்பூலத்தில் விபூதி பரப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை அதில் வரைஞ்சி அந்த மந்திரத்தை அந்த விபூதி கூட பண்ணிவிட்டு அந்த விபூதியை தண்ணியில் கலக்கி வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம். நம்ம குளிக்கலாம், நமக்குள்ள கட்டை உடச்சிக்கலாம். எப்பேற்பட்ட கட்டுகள் எது இருந்தாலும் இது உடஞ்சிரும். இப்போ நம்ம சொந்த இதுக்கு பண்ணுறோம், நம்ம போய் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இன்னொருத்தருக்கு பண்ண சொல்லணும் அப்படின்னா அவங்க தெளிக்கணும் அப்படின்னா அவங்க வேப்பந்தலையில் தெளிச்சிக்கணும். வேப்பந்தலை இல்லை அருகம்புல் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை வச்சு தான் தெளிச்சிக்கணும். அப்போ தான் அதோட இதாக இருக்கும்.
நம்ம சொந்த இதுக்குன்னா நம்ம சொந்தமாக வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுபோல் கொஞ்சம் நிதானமாக இது பண்ணுங்கள், பார்த்து பண்ணணும். கொஞ்சம் வீடியோ எல்லாமே டிலே ஆகுது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணுறேன். ஏன்னா இப்போ உபாசனையில் இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுறோம். சரிங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பைரவா சரணம்.